காலை எழுந்தவுடன் நிறைய பேருக்கு வந்து அந்த மொபைல் பார்க்குறது, இல்லாட்டி மேலே ஃபேனை பார்க்குறது, அதை எல்லாத்த விட உடலை எப்படி பேணி காக்கிறது? காலையில் கண் விழித்த உடனே 55 வயசுக்கு குறைவாக இருந்தால் எழுந்த உடனே எழுந்துக்கலாம். 55 வயதுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணணும்னா படுக்கையின் விளிம்புக்கு வந்து ஒரு 3 செகண்டாவது உட்காரணும். அதுக்கப்புறம் 2 கால்களையும் தரையில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 100% பெண்களும் விழிப்புணர்ச்சி வரணும். அன்றைக்கி என்ன ஒரு குழந்தை பர்த்டேக்காக பார்க்க வந்து 20 வயசு, பயாலாஜிக்கல் ஏஜ் பார்த்தா 40. இந்த முக்கியமாக திருமணம் பண்ணி கொண்ட பெண்களும் ஆண்களும் என்ன பார்க்கணுன்னா, நீ ஆணா இருந்து பெண்ணை போய் பார்த்தால் அவளுடைய வயது என்ன என்பதை பயாலாஜிக்கல் ஏஜ் எவ்வளவுன்னு பாரு. அங்கே தவறு நடக்குது. அதே மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறத சொல்கிறீங்க, இந்த தண்ணியை சிப்பை சிப்பாக சாப்பிட்ணுன்ட்டு. அந்த தண்ணியவே யாரும் அப்படி சாப்பிட்றது கிடையாது. அதுவே கிடைச்சா போதும்னு மடக்குன்னு அடிக்கிறது தான். நான் சொல்லுவது எல்லா தண்ணிக்குமே போதும். ஆமாம், சிஎம் அவர்களை சந்திக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த டாஸ்மார்க்லாம் வந்து ஸ்கூல்ஸு இதெல்லாம் தாண்டி வைக்கணும்னு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணார். நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக அதை சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா குடிக்கிறவன் குடிச்சு செத்தானா டிரான்ஸ்போர்ட்டேஷனே செலவு கிடையாது, அப்படியே கொண்டு போய் உள்ளே போட்டுடலாம். ஈஸியாக நீங்கள் 8 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். என்னென்னா சோஷியல் கனெக்ஷன், நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸுக்கு, ஈவினிங் வாக்கு, இங்கெல்லாம் எல்லாரோடையும் பேசுங்க. அந்த சோஷியல் கனெக்ஷன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆன்டி ஏஜ். நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும். அப்படி செஞ்சிச்சுன்னா நீங்கள் யோகி ஆயிடுவீங்க. கொஞ்சம் யோகியனாவும் ஆயிடலாம். நிற்கவில்லை என்றால் அயோக்கியன் ஆயிடுவீங்க. ஆமாம். காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது நான் உங்கள் டிரைவரை சந்தித்தேன். அவர் கையில் வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தார். ஐவா 100 ரிப்போர்ட் வச்சுருக்கேன். அவருடைய ரிப்போர்ட்டு பெஸ்ட் ரிப்போர்ட். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பணக்காரங்களுக்கு கூட அவருடைய ரிப்போர்ட் இருக்காது. அதனால நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உங்கள் குருநாதரை இழந்துட்டீங்க. அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப நன்றிங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த வாழ்க்கையை வந்து ஆரம்பித்ததுக்கான பிள்ளையார் சுழினுவாங்க, அது அவர் தான் போட்டார். இந்த 2-3 நாளாக நம்மளால் எல்லாமே கடந்து போகும்னு நினைப்போம். பட் சில விஷயம் கடந்து போக முடியாத மாதிரியான கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் போகும். நீங்கள் பாக்யராஜ் சார் பற்றி சொன்னதுனால இப்போ நான் பேசுகிற பேச்சு, எழுதுகிற எழுத்து எல்லாத்துக்கும் பின்னணியில் வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதே கூட நான் அவருடைய ஒரு விஷயம், அவர் வழக்கமாக அவர் தான் நிறைய குட்டி கதைகள் சொல்லுவார். இப்போ சமீபத்தில் அசம்பிளியில் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட ஒரு குட்டி கதை சொன்னார். இதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து அவர் தான். முதல்ல எடுத்த உடனே குட்டி கதைன்னு சொல்லிட்டு தான் அவரே ஆரம்பிப்பார். ஆனால் நீங்கள் ஓஷோ சொல்கிற மாதிரி ஓஷோ வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர். நீங்கள் ஓஷோ ஸ்டைலில் ஓஷோ தான் இந்த மாதிரி சப்ஜெக்டில் கதையை சொல்லுவேன். ஆனால் ஓஷோ ஒரு முக்கியமான ஒரு கதையை சொன்னேன். ஓஷோ என்ன சொன்னார், ஒரு தேநீர் கோப்பையில் குடிச்சிட்டு டீயை வச்சுட்டு ஊற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை எம்டி ஆக்குனா தான் ஊற்றுவாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க மனசில் எல்லாத்தையும் இந்த கதையிலேருந்து எம்டி ஆகி நாம் இப்போ வாழ்வியலில் எப்படி பொருளீட்டுவது, உடம்பை பார்த்துக்கிறது எப்படி, இந்த 2 சப்ஜெக்டில் பேசுவோம். பொதுவாகவே நான் எங்கே வந்தாலும் சொல்லுவேன், ஓஷோ சொன்ன மாதிரி கப்பை முதல்ல எம்டி ஆக்கிடுங்க. அதில் தான் நிறைய நீங்கள் போர் பண்ண முடியும். பாதி கப்பு இருந்தால் பாதி தான் போர் பண்ண முடியும். பாதி கப்பு இருந்தால் போரே பண்ண முடியாது. ஏன்னா பாதி டீ வச்சுருந்து ஆதி போச்சுன்னு வச்சுக்கிங்க, அதில் ஊற்ற மாட்டாங்க. ஸோ யுவர் கப் ஓன்ட் பி சர்வ்டு. அதனால தான் காலி கப்பாக வச்சுக்கணும். நான் இங்கே வரும்போது அந்த மாதிரி தான் என்னுடைய கப்பை நான் எம்டி ஆக்கிடுவேன். நான் எங்கே போனாலும் எனக்கு என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை சந்திக்க வரும்போது எனக்கு தெரிஞ்சதை பூரா எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டு சரண்டர் ஆன மாதிரி. அதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இருக்காதுல்ல. அப்போ தான் நான் உங்ககிட்ட இருந்து கெயின் பண்ணிக்க முடியும். எனக்கு பாதி தெரியும்னு இருந்துன்னு வச்சுக்கலாம், அது சரியாக இருக்காது. உங்களுக்கு மட்டும் கெயின் பண்ணாமல் நம்முடைய பார்வையாளர்கள் அத்தனை பேரும் கெயின் பண்ணி அவங்களுடைய மனதை மாற்றி வாழ்க்கையை மாற்ற முயற்சிப்போம். சரி. ஆமாம். இந்த மனம்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன புரியணும்னா, இந்த பிரெயின் வந்து அவங்களுக்கு எது பழக்கமானதோ அதைத்தான் செய்யுமே ஒழிய உங்களுக்கு எது நல்லதோ அப்படின்னு பார்த்து செய்யாது. ஸோ பிரெயின் வந்து என் மொழியில் சொல்லணுன்னா, இது சயின்டிஃபிக் லாங்குவேஜ் இல்லை, பொய் சொல்லும். பிரெயின் பொய் சொல்லும் என்பது நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும். அது இல்லாமல் அது உங்களுக்கு நன்மைகளை செய்யாது. அதுக்கு என்ன பழக்கமோ அந்த பழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்.
அதான் நீங்கள் சொல்கிறது வந்து யோசிக்கிறதுக்கு பிரெயின் வேணும், ஆனால் பிரெயின் தனியாக யோசிக்காது நமக்காக, நம்ம தான் யோசிக்கணும். நம்ம யோசித்து சொல்லணும். நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், அது வந்து ஜானி படத்தில் ஒரு பிரமாதமான ஒரு பாடல். அதில் நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும். அப்படி செஞ்சிச்சுன்னா நீங்கள் யோகி ஆகிடுவீங்க. கொஞ்சம் யோகியனவும் ஆயிடலாம். அதாவது நில்லென்று சொல்லும்போது மனம் நின்றால் நீ யோகி, ஆமாம். நிற்கவில்லை என்றால் அயோக்கியன் ஆயிடுவீங்க. ஆமாம். ஆனால் பல நேரத்தில் நிற்காது, மனசு வந்து அங்கே நிற்காது. இதை வந்து அவங்க பாடினது காதலுக்காக பாடினாங்க. நீங்கள் காதலில் மட்டும் இல்லை, வாழ்விலையும் இதுதான் முக்கியம். மனதை எம்மால் கட்டுப்படுத்தி கொள்ள முடிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் ஒரு பஃபே லஞ்சுக்கு போகிறீங்க, அங்கே பிரியாணி இருக்குது, ஓகே, நீங்கள் சாப்பிடக்கூடிய வகையில் சிக்கன் இருக்குது, இனிப்பு இருக்குது, பழம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த இனிப்பு பழம் இதெல்லாம் சாப்பிடாம வந்ததுன்னா மன கட்டுப்பாடு தானே. ஆமாம் ஆமாம். ஸோ மனம் நீங்கள் சொல்லிட்டீங்க இது சாப்பிடக்கூடாதுன்னா அது சாப்பிடாம இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. மனம் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். தட் இஸ் குட் ஃபார் யுவர் லைஃப். ஸோ என்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது நான் உங்கள் டிரைவரை சந்தித்தேன். அவர் கையில் வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தார். ஐவா 100 ரிப்போர்ட் வச்சுருந்தார். இப்போ தான் டெஸ்ட் எடுத்தது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அவருடைய ரிப்போர்ட்டு பெஸ்ட்டு ரிப்போர்ட். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பணக்காரங்களுக்கு கூட அவருடைய ரிப்போர்ட் இருக்காது. அதனால் நான் பெருமைப்படுறேன். ஆனால் என்னுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஓட்டுநர்களுக்கும் அந்த மாதிரி ஆரோக்கியம் வர வேண்டும். அதுக்கு முதல்ல டெஸ்ட்டு பண்ணணும். டெஸ்ட்டு பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது. கஞ்சா வைத்த கண் அப்படின்னு தமிழில் ஒன்றா பாட்டு இருக்கலாம். ஆனால் பிளட் டெஸ்ட்டு பண்ணாமல் ஒருத்தருக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 8 போட்டு லைசன்ஸ் வாங்கிடலாம், ஆனால் இந்த டெஸ்ட்டு எடுத்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆமாம், அப்படி இருக்க முடியும். என்னுடைய ஆசை என்னென்னா 2 ஆசை இந்த ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும். அவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சரிப்படுத்தணும். 2வது ஓட்டுநருடைய மகன் கண்டிப்பாக ஓட்டுநராகக்கூடாது. அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ, ஓகே, டாக்டரோ என்ஜினியரோ ஆகணும். அதுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே யார் ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த நேரத்தில் அந்த ஓட்டுநர் யாருக்கு வேலை செய்தாரோ அவங்க கூட இருந்து உதவி பண்ணணும். பண்ணாக்கா ஒரு 30 வருடங்களில் இந்த ஜெனரேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ஓட்டுநர்கள் யார் தான் ஓட்டுவாங்கன்னா 2030 ஓட்டுநர்களே தேவையில்லை. கார் வில் டிரைவ் இட் செல்ஃப் வித் ஏஐ. ஆனால் அவ்வளோ ஓட்டுநரும் உங்ககிட்ட வேலை செஞ்சால் பரவாயில்ல, இந்த ரிப்போர்ட் அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அங்கங்கே வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் சரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸாக சொல்லுங்களேன். இல்லை, நான் இந்த ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ ஒரு ப்ரொமோஷனே நடத்தலான்னு இருக்கேன். யாரெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவர்களுடைய ஓட்டுநர்களுக்கு நாங்கள் இலவசமாக அந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம். அந்த ஓட்டுநர்களுக்கு அவங்க விரும்பினா போதும். அதுக்குரிய செலவு நாங்கள் ஐவா வில் பே. ஓ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். முதல்ல உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா மீதி எல்லாம் இங்கே வந்தால் ஈடேறிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆமாம். ஸோ ஓட்டுநர்கள் அவங்க முதலாளிகிட்ட கேட்க வேண்டியது, நீங்கள் ஐவோ 100 டெஸ்ட் எடுத்துக்கங்க, எங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஓ, அந்த முதலாளி வந்து அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய டிரைவருக்கு எடுத்து கொடுக்கணும். ஓ, முதலாளி டெஸ்ட் எடுத்துக்கலன்னா என்ன வருது? அந்த மாதிரி எடுத்துக்கிற முதலாளியாக பார்த்துக்க வேண்டியது தான். ஓ, சரி. இல்லைன்னா அந்த முதலாளியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு முதலாளி பார்க்கணும். ஏன்னா ஒரு முதலாளிக்கு அந்த ஓட்டுநரை நல்லா பார்த்துக்கணும்னு எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு முட்டாள். சரி. ஏன்னா ஒரு கண நேரம், ஒரு வினாடி அந்த ஓட்டுநர் கண்ணை எந்தால் போதும், அப்புறம் சொர்க்கத்தில் தானே இருப்பார்கள். அது கூட சொல்லுவாங்க, தூக்கத்தில் சாவு வர்றது நல்லது தானேங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, எங்கள் தாத்தா கூட அப்படி தான் செத்தார். இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, எங்கள் தாத்தா தான் அந்த வண்டி ஓட்டுனார், பின்னாடி இருக்க 4 பேர் செத்துட்டானுவாங்க. அந்த மாதிரி ஓட்டுநர் வந்து கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டாலே போதும். ஸோ ஓட்டுநர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த முதலாளியோட வாழ்நாளே நீடிக்கும், இல்லாட்டி அது புட்டுக்கும். ஆமாம், அது அந்த முதலாளிகளுக்கு தெரியணும். அது இந்த இன்டர்வியூ மூலமாக அது தெரியும். ஓட்டுநர்களுக்கு என்ன புரியலைன்னா, முதலாளிக்கு என்ன புரியலைன்னா, முதலாளிக்கு ஓட்டுநர் 2 உதவிகளை செய்கிறார். அவர் வண்டியை மட்டும் ஓட்டவில்லை, அந்த வண்டி ஓட்டுகின்ற நேரத்தை முதலாளிக்கு மிச்சப்படுத்துகிறார். அந்த நேரம் மிச்சமாவது நேரம் அதிகமாக சம்பாதிப்பதற்கு ஈக்குவல். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, மணி சேவ்டு இஸ் த மணி ஏர்ன்டுன்னு, அது மாதிரி டைம் சேவ்டு இஸ் டைம் ஏர்ன்டு. ஸோ ஒரு ஓட்டுநர் முதலாளிக்கு கிட்டத்தட்ட 200 மணி நேரம் ஒரு மாதத்திலே சேர்த்து கொடுக்குற. ஓகே, இப்போ டிரைவருக்கு நம்ம ஓட்டுநருக்கு நம்ம வந்து ஒரு 30-35,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். என் ஓட்டுநர் ஒரு 30 வருஷமாக கூட இருக்காது, அதனால் அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அந்த நான் எப்படி பார்க்குறதுன்னா அவர் எனக்கு 700 மணி நேரத்தை மிச்சப்படுத்துறாரு இல்லை. ஓகே, நான் அந்த நேரத்தில் வேலை பார்க்கலாம் இல்லை, அல்லது ஓய்வு எடுக்கலாம் இல்லை. அதனால் அவர் உடல்நலத்தையும் மனநலத்தையும் பார்த்து கொள்வது நல்லது என்றது என் அபிப்பிராயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு அவருடைய பையன் உட்பட. ஆமாம், அவர் பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டார். பட்டு என்னுடைய ஓட்டுநருடைய மகன் மட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருக்கவங்க எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா இன்னும் 10 வருஷத்தில் இந்த ஓட்டுநர்ன்ற வேலை இருக்காது ஏஐனால். இது பிஹைண்ட் வுட் இது. ஆனால் பிஹைண்ட் உடல் என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரே பெரிய அத்தாரிட்டி வந்து அவர் தான். நம்ம பிஹைண்ட் வுட்ஸில் நம்ம எவ்வளோலாம் பேசலாம். பிஹைண்ட் உடல் என்ன? முதல்ல காலை எழுந்தவுடன் நிறைய பேருக்கு வந்து அந்த மொபைல் பார்க்குறது, இல்லாட்டி மேலே ஃபேனை பார்க்குறது, அதை எல்லாத்தையும் விட உடலை எப்படி பேணி காக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். காலையில் கண் விழித்த உடனே 55 வயசுக்கு குறைவாக இருந்தால் எழுந்த உடனே எழுந்துக்கலாம். 55 வயதுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா படுக்கையின் விளிம்புக்கு வந்து ஒரு 3 செகண்டாவது உட்காரணும். ஓகே, அதுக்கப்புறம் 2 கால்களையும் தரையில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 6 செகண்ட் கழித்து தான் எழுந்துக்கணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு உடம்புக்கு டைம் கொடுக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடுவீங்க. அப்படி எழுந்ததுக்கு அப்புறமா முதல்ல போய் கையை சோப் போட்டு கையை கழுவணும். ஏன்னா பல்வேறு காரணங்களுக்காக இந்த விரலை உங்கள் உடம்பில் வைக்கக்கூடாத இடத்துலலாம் வச்சுப்பீங்க. அது இல்லை, உங்களுக்கே தெரியாது. ஓகே, டீப் ஸ்லீப்புன்றது ஒரு பேரலைசிஸ் சிஸ்டம். ஓகே, பேரலைசிஸ் மாதிரி அந்த நேரம் உங்கள் உடலில் இருக்க நிறைய வேலைகள் எல்லாம் ரீபில்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கையை சோப் போட்டு கழுவிட்டு ஒரு 200 ml சுடு தண்ணி குடிக்கணும். அந்த சுடு தண்ணி வந்து வார்மாக இருந்தால் போதும், ஒரு டீ டெம்பரேச்சர். அதை குடிச்சிட்டு உங்கள் நாளை ஆரம்பிங்க. காலையில் எழுந்து நான் ஆரம்பிக்கிறது எப்படின்னா இதே மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு 3rd ஃப்ளோரில் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போவேன். ஓகே, அங்கே போய் சூரியனை பார்ப்பேன். அப்புறம் ஒரு 2 ரவுண்டு சுற்றி வருவேன். 3வது ரவுண்டில் புல்தரையில் நடப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு 69 வயசாகிறதுனால என்னுடைய பெரிய பயம் என்னென்னா 95 வயசு எனக்கு ஆகும்போது பார்த்திபனை பார்த்தா எனக்கு பார்த்திபன்னு தெரியணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 95 வயசு ஆகும்போது நீங்களும் இருப்பீங்க, நாம் நண்பர்களாக இருப்போம். உங்களை பார்த்தால் நீங்கள் பார்த்திபன் என்று தெரியும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா 100ஆம் நம்பரில் இருந்து ஒரு 7ஓ 8ஓ ஒரு நம்பர், அப்போ அகஸ்மாத்தாக என்ன நம்பர் வருதோ சொல்லிவிட்டு 100 8ன்னு வச்சுங்க, 92 84 76 68 60 அப்படின்னு பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணி நடப்பேன். ஆமாம், புல்தரையில் நடந்ததுக்கு அப்புறமா. புல்தரையில் நடக்கும்போது செருப்போ ஷூவோ போட்டுக்க மாட்டேன். போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு உட்காருவேன். அதுக்கப்புறமா இந்த ஆந்தோசைனன் டீ குடிப்பேன். ஆந்தோசைனன்றது ப்ளூபெரியில் இருக்கிறது. ஓகே, அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுக்கிறது. அந்த ஜிஞ்சரில் ஜிஞ்சரால் இருக்குது, தட் கண்ட்ரோல்ஸ் த GLP. அவ்வளோ டெக்னிக்கலாக போக வேணாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். லெமன்ஸ் வச்சுப்பேன். முக்கியமானது இது ரொம்ப டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது, அது ஒரு 70 டிகிரியில் போட்டுக்கிட்டு இது கூட 5 கிராம் கிளைசினை கலக்கி குடிச்சிடுவேன். நீங்கள் ஆந்தோசைனன் வீட்டில் இல்லைனா அதுக்காக ஆந்தோசைனனை தேடிக்கிட்டு இருக்க வேணாம். ஓகே, நீங்கள் வெறும் இஞ்சி உப்பு சாப்பிட்டாலே போதும். வசதி இருக்கவங்க கிளைசினை வாங்கி சாப்பிடுங்க, 5 கிராம் கிளைசின். கிளைசின் ஏன் வாங்கி சாப்பிட சொல்கிறேன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ்லேயே ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கிளைசின். அது பாடி வந்து 3 கிராம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 13 கிராம் தேவை. அதனால் 5 கிராம்ஸ் நான் காலையில் குடிப்பேன். இரவு நேரத்தில் உறக்கத்துக்காக இதே மாதிரி இன்னொரு டீ குடிப்பேன், கெமமைல் டீ. அதில் எபிஜெனட்டின்னு இருக்குது. அப்போ அதில் ஒரு 5 கிராம் போட்டுப்பேன். அது கூட அஃப்கோர்ஸ் மெக்னீஷியம் தியானேட்டும் 2 கிராம் போடுவேன். இதை குடித்ததுக்கு அப்புறமா வந்து மூச்சு பயிற்சி செய்வேன். ஓகே, இந்த மூச்சு பயிற்சி உறக்கம், 1 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது 200 ml, இதுக்கு 80 மார்க்கு. இது இலவசமாக உங்கள் ஆயுளை கூட்டும், உடல்நிலையை சரியாக்கும், உளநிலையை சரியாக்கும். இந்த உழைப்பில் 2 வகை இருக்குது. இந்த பார்வையாளருக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். உள உழைப்பு, உடல் உழைப்பு. இப்போ நீங்கள் ஆக்டர், நிறைய பேருக்கு புரியாது. நீங்கள் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறதுன்னா நீங்கள் உடலில் தான் உழைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா
உள்ளத்திலும் உழைக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, திங்க் பண்ணுறீங்க, இந்த காட்சி சரியாக வரணுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது பேர் உடல் உழைப்பு. ஸோ அந்த உடல் உழைப்பும் உள்ளமும் மனமும் சரியாக இருந்தால் தான் உடல் உழைப்பும் சரியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரெயினை பற்றி சொல்லணும். ஆமாம், பிரெயின் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதனால தான் நான் ஒரு பாம்பேயில் இருக்க ப்ரோக்ராமில் சொன்னேன், சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க வந்துடுவீங்க. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து இன்னைக்கு காலையில் எழுந்து இந்த லீலா பேலஸுக்கு போகணும், சிவசங்கரோட பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப் பேசணும்னு நினச்சதுனால தான் இங்கே வந்தீங்க. அது நினைத்தது மனம், செயலாக்கியது உடல், நடந்தது கால். ஓகே, ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா anything that you think that changes your life. If you start thinking correctly, you get the correct results. இரு காலம் இங்கே வரணும்னா ஒரு கால் நம்ம மனசில் நினச்சி அதுதான், அதனால தான் இங்கே கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன இந்த கிளைசின் மாதிரி கெமமைல் டீ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நான் சொல்கிறது சகஜமாக சராசரி மனிதர்கள். இப்போ ஒரு காலத்தில் நான் வந்து சினிமாவுக்காக முயற்சி பண்ணும்போது காலையில் 15 பைசா வேணும் டீக்கு. 15 பைசாக்கு டீ இல்லாமல் தான் நான் படுத்திருப்பேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த 15 பைசா என்ன பண்ணுறதுங்கிறது என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறது முதல்ல ஒரு வார்ம் வாட்டர் ஒரு 200 ml வார்ம் வாட்டர் முதல்ல குடிச்சிடுறது. அடுத்தது இஞ்சி டீ. இஞ்சி டீ சிம்பிளாக. காஃபி குடிக்கிறவங்க கூட சரி, அந்த காஃபி குடிக்கிறது நல்லது ஐடியா. ஆனால் பிளாக் காஃபி வந்து 100% பெனிஃபிட்னா பாலை ஊற்றிட்டிங்கன்னா 80% தான். ஓகே. ஸோ நீங்கள் பாலை ஊற்றும் போது தேவைன்னா ஊற்றிக்கிங்க. அந்த புல்லட் காஃபியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புல்லட் காஃபி நல்லது. அதுக்கு பேர் கமர்ஷியலாக விற்கிறதுக்காக புல்லட் காஃபின்னாங்க. தட் காஃபி இஸ் குட். ஓகே, இந்த காஃபியில் சவுத் இந்தியன் காஃபியில் இன்னொரு ப்ராப்ளம். நீங்கள் 100% காஃபி பீன்லேருந்து எடுத்து சாப்பிட்ற சவுத் இந்தியன் காஃபியை ரொம்ப குறைவான மக்கள் தான் சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டில். எல்லாருமே இந்த 80-20 70-30ன்னு சாப்பிட்றாங்க. இந்த 20% சிக்கரியில் என்ன ப்ராப்ளம்னா, சிக்கரியில் தண்ணி ஊற்றும் போது சிக்கரியை 90% நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் காஃபி தூளில் சுடு தண்ணியை ஊற்றும் போது 25% தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 80% காஃபி தூளில் 25% எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 20% சிக்கரியில் 90% எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் காஃபி ஆகும்போது 50% சிக்கரி 50% காஃபியாக இருக்கும். சரி, இது ஒரு ஏமாத்து வேலை. இந்த கணக்கு போடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம புரியும். கெமிஸ்ட்ரி அந்த பிஸ்னஸில் இருந்தேன். ஆமாம், நான் அந்த பிஸ்னஸில் ஒரு $100 மில்லியன் பணம் பண்ணேன். காஃபி 3365 இடத்துல. நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தபோது ஐ ட்ரீம்ட் தட் அதே எஸ்பிரஸோவை அதே ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் போடணுன்னு 10 ரூபாய்க்கு எஸ்பிரஸோ விற்றவன். வேர்ல்டு சீப்பஸ்ட் எஸ்பிரஸோ நான் தான் விற்றேன். இல்லை, உங்களுடைய அறிவு மட்டத்துக்கு பேசுகிறதா இருந்தால் இங்கே யாருக்குமே புரியாது. அதனால தான் நீங்கள் தரையில் இறங்கி வந்து நின்று பேசுகிறீங்க. இல்லை, அதாவது ஒருத்தர் முன்னுக்கு வரணுன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டதை மனதில் வைக்க வேண்டும், அப்படி மனதில் வைத்ததை வேண்டும் போது நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், அப்படி நினைவுக்கு கொண்டு வந்ததை மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியலன்னா பார்த்திபன் மீது தவறு இல்லை, சிவசங்கரின் மேல்தான் தவறு. உங்களுக்கு புரியும் வகையில் சொல்லக்கூடிய திறமை என்னிடத்தில் இல்லை என்று அர்த்தம். அப்பொழுது நான் மன வருத்தப்படுவேன். ஆகையினால் நான் எந்த பொருளையும் புரிந்து கொண்ட பின்பு நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னால் எப்படி புரியும் என்று சிந்தித்து பார்த்து அப்படி தகுந்த மாதிரி சொல்வேன். இப்போ நம்ம இத்தனை வேண்டும் நமக்கு வேண்டுமானால் முதல்ல இது சம்பந்தமாக நம்ம வேண்ட வேண்டும். ஆமாம், காலையில் மனதிலே வேண்ட வேண்டும். அதுக்கு அதை பற்றி ஒரு சின்ன இது சொல்லுங்கள். அது மனதிலே வேண்டுவது ரொம்ப சுலபம். ஒரு கிரேட்ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதற்காவது நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் நான் அனுதாபம் சொல்லும்போது நீங்கள் பாக்கியராஜை பற்றி சொன்னீங்கல்ல, இப்படி எல்லாருமே நினச்சாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் அந்த 15 பைசா டீக்கு சொன்னீங்கல்ல, இது வந்து கிரேட்ஃபுல். இப்போ நான் வந்து போன இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன், அந்த கிரேட்ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு உதவுகிறது. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ 2026 நிரூபணமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நண்பர்களோடு பழகினால் உங்கள் ஆயுள் கூடுகிறது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா, காலையில் என்னை பார்க்கறதுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நம்ம ஆர்த்தி ஸ்கேன்ஸ் இருக்காது இல்லை, அந்த ஓனர் மிஸ்டர் கோவிந்தராஜன் வாரத்துக்கு ஒரு 3 முறை வருவார்.
வாதத்துக்கு ஒரு 6 முறை டாக்டர் கோதண்டராமன் வருவார். அப்போ தான் என்னுடைய மீதி நண்பர்கள்லாம் சொல்லாமல் வருவார்கள், சொல்லியும் வருவார்கள். எனக்கு ரெண்டும் நோ ப்ராப்ளம். நானே பார்த்துருக்கேன். ஆர்டி ஸ்கேன்ஸ் ஓனர் கோவிந்தராஜ் அவர்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க. நீங்கள் நீங்கள் இப்படி நான் பல நேரத்தில் நிறைய டாக்டர்ஸ் உங்ககிட்ட வந்து பேசும்போது அந்த டாக்டர்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இது இப்படி பண்ணீங்கன்னா அந்த அந்த அறிவு நான் பயங்கர ஆச்சரியமாக பார்ப்பேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? கோவிந்தராஜன் இல்லை எனக்கு தெரியாத விஷயம் என்று தெரிந்து கொண்டால் அது தெரிந்த விஷயமாகிவிடும். ஆமாம், மக்களுடைய பிரச்சனையே என்னென்னா அவர்களுக்கு என்ன தெரியும் என்பது முக்கியம் அல்ல, என்ன தெரியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் விவரமாக இருப்பார். ஆமாம், பட் ஆர்த்தி கோவிந்தராஜன் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் என்ஜினியரிங் படித்தார். அவர் ஒரு மருத்துவச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் இருக்க எல்லா மருத்துவர்கள் எல்லா ரேடியாலஜிஸ்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும்னு இன்றைக்கி இந்தியாவில் அவர் லார்ஜஸ்ட் எம்ஆர்ஐ ஹோல்டர், எம்ஆர்ஐ ஓனர். சீமென்ஸுக்கு பிக்கெஸ்ட் கஸ்டம். ஓஹோ. அவர் இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஸ்கேன் வந்திருக்கு, சிடி ஸ்கேன், புரோட்டான்ஸ் சிடி ஸ்கேன். அது ஹார்ட்டில் இருக்க சாஃப்ட் பிளேக்கெல்லாம் ஆகும். அது 32 கோடியோ எவ்வளவோ. அது 2 பேர்கிட்ட இருக்குது. ரிலையன்ஸ்லேயும் பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் இருக்குது. ஓகே, நான் அவர் கூட போய் ரிலையன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எடுத்து பார்த்தேன். 33,000 கோடி தேவர்கள். 33 கோடி. அதான் 33,000 கோடி தேவர்கள்னு வாங்க. அவங்கள வணங்குறதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 32 கோடி கொடுத்து இந்த மிஷினை வாங்கி இதில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அவங்க வாங்க முடியும். அவர் என்னுடைய ஆசை அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்கேனரை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு இப்போ சாதாரண ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அங்கே 25,000 ரூபா ஆகுது பாம்பேயில் எடுக்கிறதுக்கு. இங்கே அதை 3,500 4,000 ரூபாய்க்கு கொண்டு வரணுன்னா அது மிஸ்டர் கோவிந்தராஜனால் தான் முடியும். ஓகே, திங்க் தி இம்பாசிபிள். ஆமாம், ஈ கேன் ட்ரீம் அண்ட் ஈ கேன் ஆக்சுவலைஸ் இட். ஸோ அதனால் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்குங்கள். இதுதான் இதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாரும் என்ன பண்ணணுன்னா புரோட்டீன் ஃபஸ்ட். முதல்ல ஒரு 35 கிராம் புரோட்டீனை சாப்பிட்ணும். ஒரு எக் ஒயிட்னா 4 கிராம். ஓகே, அல்லது ஒரு பட்டர் மில்கில் 15 கிராம் புரோட்டீன் இருக்க மாதிரி அமுல் விற்கிது. ஓகே, அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணுறோம். அதில் ஒரு சப்பாத்தியில் 5 கிராம் இருக்குது. அது கூட ஒரு சிக்கன் கறி, சில சிக் பீஸு, ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், இந்த கருப்பு உளுந்து. இந்த வெஜிடேரியன்ஸுங்க கருப்பு உளுந்தை சாப்பிட்டா போதும், சிக் பீஸ் சாப்பிட்டா போதும். ஆமாம், இந்த வெஜிடேரியனுக்கு ஒரே ஒரு மனக்கவலை இருந்தது, நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கலேன்னு. இப்போ 2026 இன்னொன்று செட்டில் பண்ணாங்க. இந்த வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்க தான் நீண்ட ஆயுள் கிடைக்குது. அது இப்போ கன்ஃபார்ம்டு. முன்னெல்லாம் டிபேட் பண்ணுவோம், இப்போ தட் இஸ் எ கன்ஃபார்ம்டு ஒன். அதை சொல்லிக் கொடுக்குறது முக்கியமான விஷயம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு டயட்டிஷியன் ஒருத்தர் முதல்ல ப்ரோட்டீன் எடுங்க, அப்புறம் ஃபைபரை எடுங்க, அப்புறம் ஃபேட் எடுங்க அப்படின்னாரு. எடுக்கணும், சரிங்க, எடுத்து சாப்பிடணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்டேன் நான். எடுங்க. அவங்க சொன்னதில் அர்த்தம் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்னது கூட ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேனே வழிய எடுத்த உடனே நீங்கள் இந்த ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், ஓகே, பீன்ஸு, வெண்டைக்காய், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி காய்கறிகளை முதல்ல தின்னணும். பட் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா காய்கறியை அவங்களுக்கு லஞ்சுக்கு தான் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, டின்னருக்கு செஞ்சு பழக்கமாயிடுச்சு. அதனால் காலையில் காய்கறி சாப்பிட்றோமான்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், நான் காலையில் 100 கிராம் சாப்பிட்டுறேன். இந்த சாப்பிட்டுட்டு கடைசியாக 70 கிராம் ப்ளூபெரி சாப்பிட்றேன். ஆமாம், நாகப்பழம் இருக்கிற அன்றைக்கி ப்ளூபெரி சாப்பிட மாட்டேன். ஸோ இதை சாப்பிட்றேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு கிவி சாப்பிட்றேன். ஸோ இது மாதிரி ஏதாவது மாற்றி சாப்பிட. நாகப்பழம் சப்ஸ்டியூட்டா? இட்ஸ் நாட் ஏ 100% சப்ஸ்டியூட், பட் 50% சப்ஸ்டியூட். நாகப்பழத்துலேயும் ஆந்தோசைனின் இருக்குது. இந்த கவுனி அரிசின்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் ஆந்தோசைனின் இருக்குது. ஆனால் 70 கிராம் ப்ளூபெரியில் வர ஆந்தோசைனின் சாப்பிட்றதுக்கு கவுனி அரிசி 300 கிராம் சாப்பிட்ணும். 300 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ப் லோடு அதிகமாகிடும், வேறு எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கஷ்டம். சரி, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. நம்முடைய பெண்கள் உடல்நலத்தை நாம் 100 வருடமாக சரியாக பார்க்கல. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஓகே, சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அண்ட் டாக்டர் கம்யூனிட்டி ஹேஸ் நாட் ட்ரீட்டட் த உமன்ஸ் ஹெல்த் ஃபார் லாஸ்ட் 100 years. ஆக்சுவலி ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அவங்க உடல் நலத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம், வெஜிடேரியனுக்கு B12 ப்ராப்ளம், B1 ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இந்த ஹோமோசிஸ்டின் ப்ராப்ளம் வருது. அந்த ஹோமோசிஸ்டின் வந்து ஒரு கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர். இதை விட பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஏபிஓபி, எல்பிஏ எல்லாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிவென்டிவ் சைடில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த வெஜிடேரியன் பீப்புளுக்கு B12 தான். இந்த B12 மட்டும் அவங்க ஒரு மாத்திரையாவோ இன்ஜெக்ஷனாவோ எடுத்துக்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா நர்வஸ் சிஸ்டம் டீகே ஆகிடும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். பட் 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த பெண்களை விட இப்போ இருக்கிற பெண்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முந்திலாம் என்னென்னா 2 குழந்தை பெற்றுட்டா நம்ம ஏன் உடம்பை பார்த்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் பெண்களே இருந்தாங்க. அதாவது ஆண்களோ டாக்டரோ பெண்களுடைய உடல்நலத்தை பார்க்குறத விட பெண்களே தங்களுடைய உடல்நலத்தை பார்க்காம இருந்தாங்க. இப்போ அந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அநேகமாக எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பெண்கள் வந்து அந்த விழிப்புணர்ச்சிக்கு வந்துட்டாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 50%லாம் பத்தாது, 100% பெண்களும் விழிப்புணர்ச்சி வரணும். அன்றைக்கி என்ன ஒரு குழந்தை பர்த்டேக்காக பார்க்க வந்தது, 20 வயசு, பயாலாஜிக்கல் ஏஜ் பார்த்தா 40. இந்த முக்கியமாக திருமணம் பண்ணி கொண்ட பெண்களும் ஆண்களும் என்ன பார்க்கணுன்னா, நீ ஆணாக இருந்து பெண்ணை போய் பார்த்தால் அவளுடைய வயது என்ன என்பதை பயாலாஜிக்கல் ஏஜ் எவ்வளோன்னு பாரு. நீ பெண்ணாக இருந்து ஆணை போய் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் ஓகே, அவனுடைய பயாலாஜிக்கல் வயசு என்னன்னு பாரு. ஆமாம், அங்கே தவறு நடக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா 24 வயசு, அதனால் இப்போ ஒன்றும் அவங்க உடல்நிலை சரியாக இருக்குமான்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதுமை என்னென்னா 24 வயசு 25 வயசில் they are not passing the test. அதுக்கு காரணம் இரவு நேரத்தில் உண்பது. ஆமாம், இந்த இரவு நேர சாப்பாட்டை 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அப்படி முடிக்கலைன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், உங்கள் ஹார்ட் ரேட்டு அதிகமாகும். அந்த ஹார்ட் ரேட் அதிகமானால் உங்கள் உறக்கம் கெடும். உறக்கம் கெடுத்தால் மறுநாள் வேலை செய்யும் திறமை உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி ஒன்றும் வேலையே செய்ய முடியாத நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் உறங்குவது தான். அதுக்கு ஒரே சுலபமான வழி, 6 மணிக்கு சாப்பாட்டை முடிச்சுட்டு ஓகே 9 மணி 10 மணிக்கு போய் படுத்திங்கன்னா நீங்கள் உறங்குவீங்க. அப்புறம் படுக்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. ஆமாம், அது பெரிய சேலஞ்சு தான் இப்போ இருக்கிற நிலைமையில். ஏன்னா ஸ்க்ரீன் இஸ் அடிக்டிவ். எனக்கே வந்து எல்லாம் பேசிட்டு எதையோ பார்க்க போவேன், அப்படி இப்படி ஒரு வீடியோ தான் அதில் அஃப்கோர்ஸ் நான் பார்க்கறது எல்லாமே ஹெல்த்து தான் பார்க்குறேன். அப்புறமா பார்த்தா 30 மினிட்ஸ் போய்டும். பொதுவாகவே சார், நம்ம பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியும், நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் செலவு பண்ணுவோம். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமையே அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணிகிட்டே பண்ணுற மாதிரி வாழ்க்கையை நம்ம செலவாக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் கடிகாரத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, தோன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கடிகாரம் ஓடும், வாழ்க்கை நின்று போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறது வந்து வாழ்நாள் பூரா சம்பாதிக்கிறதுக்காக ஆரோக்கியத்தை வீணாக்குறது. கடைசியில் அந்த சம்பாரித்த காசை வச்சுட்டு ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியுமான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. என்னுடைய ஒரு $1 மில்லியன் கேள்வி என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்ம இளமையாகவே இருக்கணும். அதுக்கு இப்போ நிறைய மருந்து, மாத்திரை, க்ரீமு, ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் ஆன்டி ஏஜிங் இலவசமாக பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு கேள்வியில் 5 கேள்வியை போட்டிங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கமாக சொல்லுங்கள். இந்த மக்கள் வந்து 10லேருந்து 12 நாம் குழந்தையாக பிறக்கும் போதே 3 ரூல் தான். தினசரி ஒரு நாளை நாம் செலவழிக்க வேண்டும். இன் அனதர் வேர்ட்ஸ், டெய்லி நம்முடைய சவக்குடியை நோக்கி நடக்கின்றோம். நாமளும் நடக்கிறோம், நம்ம 2 பேரும் இதுவும் நடக்கும். அதுலேயும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க நம்ம குரோனாலஜிக்கல் ஏஜில் நடக்குதோன்னு நினைக்கிறாங்க, அதாவது பிறந்த தேதியிலேருந்து. அது வெறும் ஆதார் கார்டுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் தான். அவங்க நடக்கிறது வந்து பயாலாஜிக்கல் ஏஜில். அதை அப்புறம் பார்ப்போம். 2வது கண்டிஷன், மற்றவங்க யாருக்கிட்டேயும் வாங்கி நம்ம டெபாசிட் பண்ண முடியாது நம்ம அக்கௌண்ட்டில். அப்படின்னா பொலிட்டிஷியன்ஸு ஒரு 500 வருஷத்துக்கு சாகவே மாட்டாங்க. பணம் வச்சதுக்கு பில்லியனர்ஸ் எல்லாம் சாகவே மாட்டாங்க, மற்றவங்க நாட்டில் இருந்து வாங்கி போட்டுருவாங்க. அது நாட் பாசிபிள். 3வது ஒரு முக்கியமான கண்டிஷன், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ பஸ்ஸுலேருந்து பணம் எடுக்கும்போது பேலன்ஸ் தெரியும். பட் இப்போது சிவசங்கருக்கு எவ்வளோப்பா பேலன்ஸ் இருக்குன்றது சிவசங்கருக்கு தெரியாது. இதுதான் 3 கண்டிஷன்ஸ். நான் இப்படி தான் நினைக்கிறேன் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இப்போ பணத்துக்காக வேலை செய்யணும், ஓகே, அப்புறமா வந்து ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்றது முட்டாள்தனம். ஏன் முட்டாள்தனம்னா,
விசைப்படுகளை கொண்டு போய் எங்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கடலில் போட்டுட்டு கட்டுமரத்தில் போய் அதை திருப்பி எடுத்துன்னு வர முடியுமா? கட்டுமரத்தில் எவ்வளோ எடுக்க முடியும் என்னால்? அது கட்டுக்கதை. கொஞ்சமாக கிடைக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? ஓகே, ஆஸ்பத்திரியில் போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு இன்னொரு 4-5 நாளைக்கு இருக்க வைக்கலாம் அவங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, மூச்சு விட்டு கொண்டு கேட்டுக்கொண்டு நடக்கிறாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் லைஃப் ஸ்பேன். எந்த விதமான நோயும் இல்லாமல் இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் ஹெல்த் ஸ்பேன். அந்த ஹெல்த் ஸ்பேனில் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டமாடிக்கொண்டு ஓகே இதழ்வதத்து புன்னகையோடு வாழுகிறார்களே, அதற்கு பேர் ஜாய் ஸ்பேன். அதுக்கப்புறமா வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்து கூட யாராவது தள்ளி விடணும், கைகோல் பூண்டி நடக்கணும், படுத்த படுக்கையாக இருக்காங்க, அதுக்கு பேர் சஃபரிங் ஸ்பேன். பட் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விசித்திரமான விஷயம் என்னென்னா, ஆவரேஜ் தமிழன் 12.4 வருஷம் சஃபர் பண்ணுறான் சாகிறதுக்கு முட்டால். 90 வயசு இருக்கான்னா ஓகே 77 வயசுலேருந்து சஃபர் பண்ணுறான். பட் மக்களுக்கு என்ன ஒன்றுன்னா, அதை பார்க்குறவங்கெல்லாம் இது அவருக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்க மாங்காய் மரம் தான் பழுத்தாக்கா கீழே விழுந்துடும் பழம், என் வீட்டில் இருக்க மரம் பழுத்துதுன்னா அப்படியே மரத்துலேயே இருக்கும், நான் எப்போ வேணுமோ அப்போ போய் பறிச்சுப்பேன்னு நினைக்கிற மாதிரி. ஓகே, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் மக்களுக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் ஒரு 60வது வயசில் காலை உடச்சிக்கிட்டீங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் காலை சரி பண்ணிட்டீங்க, ஷோல்டர் உடச்சிக்கிட்டீங்க, சரி பண்ணிவிடுங்க. நம்ம மருத்துவர்கள்லாம் சூப்பர் மருத்துவர்கள். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியை போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க காப்பாற்றின உடனே உங்கள் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் ஹெல்த் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகலை, உங்கள் ஜாய் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகலை. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் யாரையும் குறை சொல்லலை. ஓகே, உங்கள் கையில் இருக்குது சஃபரிங் ஸ்பேனை குறைக்கும் சக்தி, உங்கள் கையில் இதுக்கு ஜாய் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும் சக்தி, அதை உபயோகிங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த இன்டர்வியூ நிச்சயமாக பயன்படும். ஆமாம் ஆமாம், இது ஏன்னா நான் சொல்வதெல்லாம் உண்மை. அதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியவில்லையே என்று எனக்கு மன வருத்தம் தான் உண்டு. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி எனக்கு 30 வயது ஆகும்போது ஓகே இந்த மாதிரி யாராவது எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும்னு நினைத்து பார்க்கிறேன். அப்படி இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் 20லிருந்து 30 இருக்கவர்கள் நினைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். சில நேரங்களில் எனக்கே சொல்லுது, சிவசங்கர் உனக்கு போதடிச்சிடுமே, இதையே எப்படி சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு. பட் மற்றவர்கள் எல்லோருக்கும் தெரியவில்லை என்ற காரணத்தினால் அடிக்கடி இதை வலியுறுத்தி பேசுகின்றேன். இவ்வளவுதான். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, காசு இல்லாமல் எப்படி? ஆக்சுவலாக ஆன்டி ஏஜிங் எப்படி? காசு இல்லாமல் பண்ணுறது தான் ஆன்டி ஏஜிங். ஓ ஓ இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு காசு வேணுமா? காசு வேண்டியதில்லை. நீங்களாக அந்த அச்சக தட்டில் ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ போடுறது, உண்டிக்கு பணம் போடுறதெல்லாம் ஆப்ஷன். தெர் இஸ் நோ கம்பல்ஷன். எந்த கோயிலையாவது நீங்கள் உண்டியில் பணம் போடாதவர்கள் வர வேண்டாம்னு சொல்கிறோமா? கிடையாது, எந்த மதத்திலும் இல்லை. கோயில் இலவசம் தான். அந்த இலவசத்தை நீங்கள் சரியாக உபயோகிக்கிறது கிடையாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க? ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குறீங்க, 10,000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த சப்ளிமெண்ட்ஸு, டாக்டரை பார்க்குறது, ஐவி போட்டுக்கிறது, ஓகே இதெல்லாம். ஸோ எந்த 3 திங் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, யுவர் லைஃப் வில் பி குட். அந்த 3 இலவசம். ஒன்று உறக்கம். உறக்கத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே ரூல், உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை குறைக்கணும். குறைச்சா நல்லா தூங்குவீங்க. ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுணும். அது சப்போஸ் 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கு படுத்துடணும். 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 9 மணிக்கு படுக்கலாம். ஓகே, ஸோ இது. அடுத்தது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சின்றது ரொம்ப சுலபமான விஷயம். 5 செகண்ட்ஸ் ப்ரீத் இன் பண்ணுங்கள், 5 to 5.5 செகண்ட்.
ப்ரீத் அவுட்டு மொல்லமாக பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை மாற்றணும்னு வச்சுக்கிங்க. டபுள் பிரெத் பண்ணுங்க. இந்த குழந்தைங்க அழும்போது தேம்பி அழுவோம்ல, டபுள் பிரெத், ஒரு பிரெத் எடுக்க வேண்டியது, எடுத்துட்டு மொல்லமாக விடுங்க. இது மாதிரி ஒரு 6 தடவை பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ரெக்கவரி மோடுக்கு வந்துடும். நீங்கள் ஓதா மாதிரி ரிங் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் மெஷர் இட். ஓகே, இது வந்து ப்ரீத்திங், இதுவும் இலவசம். 3வது, 1 மணி நேரத்துக்கு 200லேருந்து 230 ml தண்ணி குடிங்க, ஹைட்ரேஷன். இது 3 இலவசம் தானே? ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஏரேட்டட் வாட்டர், ஓகே, கொக்கோ கோலா, பெப்சி, ஓகே, அது நிறைய பிராண்ட், எனக்கு ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்டு கொக்கோ கோலா, பெப்சி. மெயின் பாயிண்ட் என்னென்னா, நீங்களே உடல் நலத்தை கெடுத்துக்கிறீங்க. எது இலவசமோ அதை சரியாக பண்ண மாட்டேன்றீங்க. யோகா, மெடிடேஷன், இதுவும் குட் ஃபார் த ஹெல்த். இதை விட இன்னொரு விஷயம், ஈஸியாக நீங்கள் 8 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். என்னென்னா சோஷியல் கனெக்ஷன், நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஏதாவது இப்போ இடத்துக்கு போங்க, ஸ்போர்ட்ஸுக்கு, ஈவினிங் வாக்கு, இங்கெல்லாம் எல்லாரோடையும் பேசுங்க. ஓகே, அந்த சோஷியல் கனெக்ஷன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆன்டி ஏஜிங். இதை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்டி ஏஜ். கேள்வி என்னமோ பெருசாக இருக்குது, ஆன்டி ஏஜிங் இலவசமாக கிடைக்குமான்னு. ஆனால் பதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்கிற இயல்பாகவே நமக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம். ஆமாம். இந்த தண்ணி குடிக்கும்போது சிப்பாக குடிக்கணும். இவங்க ஏதோ ஒரு பந்தயத்துக்கு போகிற மாதிரி 1 லிட்டர் பாட்டில் எடுக்க வேண்டியது, மடமடன்னு குடிக்க வேண்டியது. அப்படி குடித்தா உடலுக்கு நல்லதில்லை. அதுவும் அந்த மாதிரி ஸ்பீடாக குடிக்கிறது ஒரு விஷயத்துக்கு, ஸ்டோன்குன்னு இருக்கவங்க அப்படி குடித்தா அந்த ஸ்டோன் வெளில வரும். ஆனால் நாம் உடல் நலத்துக்காக குடிக்கும்போது அதை வந்து 10 ml 15 ml சிப்பாக குடிச்சிங்கன்னா இட் இஸ் வெரி குட். இப்போ நான் 230 ml தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது 230 ஒன்றா குடிக்கணும்னு இல்லை. 1/4 மணி நேரத்துக்கு 60 ml, 10 நிமிஷத்துக்கு 30 ml, அப்படி மொல்லமாக என்ஜாய் பண்ணி குடிங்க. அப்புறம் அந்த ஹாப்பினஸ் வேறு இருக்கணும். உணவு அருந்தும் போதோ, உணவை பார்க்கும்போதோ, கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு யார்கிட்டையோ பேசிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க இங்கேயே இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, தட் இஸ் ஆல்சோ நாட் குட். தண்ணியை கூட வந்து குடிக்கிறதுக்கு பதிலாக அதை கடித்து திங்கணுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதாவது கடித்தா நம்ம எப்படி உணவுப் பொருளை எப்படி நம்ம கடித்து முழுங்குவோமோ அந்த மாதிரி தண்ணியை கூட அப்படி தான் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. கடிக்கணும்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து, கடிக்கக்கூடிய உணவுகளை வாயிலே போட்டு 30 தடவையாவது கடித்து உள்ளே அனுப்பணும். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, வாயில் மட்டும்தான் பல் இருக்குது. ஓகே, வயிற்றில் பல் கிடையாது. ஆனால் சாப்பிடும்போது மறந்துடுறோம். மாட்டுக்கு மட்டும்தான் கெப்பாசிட்டி, சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்றில் இருக்கிறத கொண்டு வந்து அரைச்சி திருப்பி கொண்டு போவோம். அந்த கெப்பாசிட்டி மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் நொறுங்க தின்றால் 100 வயதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது தான் கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறத சொல்கிறீங்க, இந்த தண்ணியை சிப்பாக சாப்பிட்ணுன்ட்டு. அந்த தண்ணியவே யாரும் அப்படி சாப்பிட்றது கிடையாது. அதுவே கிடைச்சா போதும்னு மடக்குன்னு அடிக்கிறது தான். இல்லை, எந்த தண்ணியுமே நான் சொல்லுவது எல்லா தண்ணிக்குமே போதும். ஆமாம். இப்போ நான் இந்த நேரத்தில் ஒரு காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் சிஎம் அவர்களை சந்திக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த டாஸ்மார்க்லாம் வந்து பள்ளிக்கூடம், ஸ்கூல்ஸு இதெல்லாம் தாண்டி வைக்கணும்னு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணார். நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக அதை சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா, குடிக்கிறவன் குடித்து செத்தானா டிரான்ஸ்போர்ட்டேஷனே செலவு கிடையாது, அப்படியே கொண்டு போய் உள்ளே போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே குடிக்கிறவனுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபீலிங் வரும், என்னடா கடைசியாக வர இடத்துக்கு இப்போவே நம்ம வந்துட்டோமேன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். இதன் மூலமாக நம்ம அதை குறைக்கலான்னு இப்போ தமிழ்நாடு வந்து நீங்கள் சொன்னதில் ஓரளவுக்கு உண்மை. பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த புதைக்க வந்தவங்கெல்லாம் அந்த துன்பத்தை மறப்பதற்காக பக்கத்திலேயே போய் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதான், அது மறுபடியும் எப்படி குடிப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயாவது குடிச்சு தான் தீருவாங்க. அங்கேயே குடிச்சா அப்படியே தூக்கி உள்ளே போட்டுடலாமேங்கிறது தான் என்னுடைய ஐடியாவாக இருக்கும். நடிகர் மாதவன் சொல்லுவார், நைட்டில் வந்து தயிர் சாதங்கள் சாப்பிடாத ஒரு மனுஷனா சார், காலையில் இட்லி சாப்பிடாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா சார் அப்படின்வார். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் சிக்கன் இல்லாமல் எப்படி சார் சாப்பிட்றது, அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு. உண்மையிலே டேஸ்ட்டாக இல்லாமல் நம்ம எந்த டயட்டாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஒரு உணவை யாராவது நம்ம கன்சியூம் பண்ணணும், சாப்பிட்ணுன்னா 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கணும், சுவையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் நன்மை செய்ய வேண்டும். ஸோ தீங்கிழைக்காமல் நன்மை செய்கின்றவுக்கு ஒரு கண்டிஷன், சுவையாக இருப்பது ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இட்லின்னு, இட்லியில் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஏன் அந்த உளுத்தம்பருப்பினுடைய தோலை எடுக்கிறீங்க? அதில் தான் உங்கள் உடல்நலத்துக்கு தேவையான ஆந்தோசைனின் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அந்த இட்லி வந்து கலர் மாறலாம், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்காது, ஆனால் அது வந்து உங்கள் உடல்நலத்துக்கு மிக்க உதவி செய்யும். அதனால் இட்லியை மாற்றுங்க. சாம்பாரில் எல்லா காயும் போடுறீங்க, ஆனால் ஒரு என்சைமுக்காக என்றைக்காவது கிரீன் ஆப்பிளை கட் பண்ணி போட்டிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அப்புறம் பருப்பை அதிகமாக உபயோகிங்க. அதுக்கப்புறம் சிக் பீஸ் இருக்குல்ல, அதை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க, 5 நாளைக்கு கெடாது. எப்போ வேணுமோ ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் வேர்க்கடலையையும் வேக வச்சு 25 கிராம் சாப்பிடுங்க. ஆல்மண்டை ஊற வச்சு 8 மணி நேரத்துக்கு தண்ணி மாற்றி 3 முறை தண்ணி மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்துட்டு 6 பீஸ் சாப்பிடுங்க. 6 பீஸுக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஓகே. இது வந்து இது. அப்புறம் சிக்கனை பற்றி சொன்னீங்க. நானும் சிக்கன் சாப்பிட்றேன். அந்த காலத்தில் அரசர்கள் வந்து வேட்டையாட போவாங்க. ஓகே. அப்போ வேட்டையாட போகும்போது அங்கே சாப்பிட்ணும்ல, அங்கே என்ன மெக்டொனால்ட்ஸு கேஎஃப்சி இல்லாமல் இருந்தது அந்த காலத்தில். ஓகே. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்து உப்பு, மிளகா, நெய் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அரசர் காட்டில் வேட்டையாடும்போது ஒரு 10 நாளைக்கு வேட்டையாடுறாங்கன்னா, முதல் நாள் வேட்டையாடி முடிச்ச உடனே இந்த உப்பை கொஞ்சம் போட்டு, நெய்யை போட்டு, மிளகா போட்டு, என்ன அனிமலை பிடிச்சாங்களோ, ஒரு காட்டுக்கோழியோ முயலோ பன்றியோ எடுத்து அதில் போடுவாங்க. அதுதான் பிற்காலத்தில் லால் மாசுன்னு உணவாக மாறினது. அந்த கான்செப்டில் இந்த மத்தானியார் சில்லி வந்து ராஜஸ்தானில் இருக்க ஒரு கிராமத்தில் விளையுது, கிலோ 800 ரூபா. அந்த சில்லியை போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறமா ஆலிவ் ஆயிலை ஊற்ற சொன்னேன் 5 ml. அதுக்கு பேர் ஜிஎல்பி சிக்கன்னு பேர் வச்சேன். ஏன் ஜிஎல்பின்னா, இப்போ எல்லாரும் வெயிட்டை குறைக்கிறதுக்காக மோஞ்சாதோ, ஓகே, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 2 கண்டிஷன். ஒன்று, பாடி வெயிட் மாதிரி 2 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும். 75 கிலோன்னா 150 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும். 3வது மசில் எக்ஸசைஸ் பண்ணணும். இதை 2யும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விரும்பின உடல் கிடைக்கும். இதை 2ம் பண்ணலைன்னு வச்சுக்கிங்க, இருக்கிற மசிலும் போயிட்டு ஃபாஸ்ட் ஏஜிங் ஆகிடும். அதை நினைவூட்டுவதற்காக அந்த சிக்கனுக்கு ஜிஎல்பி சிக்கன்னு பேர் வச்சேன். ஸோ நம்ம பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு பிடித்த உணவுகளை அவர்களுக்கு தகுந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக மாற்றி கொடுப்போம் இலவசமாக. யாருக்காவது ஆசை இருக்குது, ஓகே, எனக்கு இந்த சாப்பாடு உங்கள் ரெசிபி அனுப்புங்க, ஓகே, எங்ககிட்ட திலோஷினின்னு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்குது, ஓகே, அதுக்கிட்ட சொல்லி மாற்றி அமைச்சு நிறைய பேர் ஒரே ரெசிபி கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அதை ஷெஃப் தீனா கிட்ட சொல்லி ஒரு வீடியோவையும் போட சொல்லி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? அப்போ அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டெசர்ட் சாப்பிட்றது ஆசையாக இருக்கும். பட் அது ப்ராக்டிக்கலாக முடியும். நான் டெசர்ட் சாப்பிட வேணாம்னு சொல்லதில்லை. நானே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஆனால் நான் சாப்பிட்ற பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீமில் சுகர் கிடையாது, ஓகே, பால் கிடையாது. நான் வந்து ஆல்மண்ட் மில்கை ஃபேட்டாக யூஸ் பண்ணிப்பேன். பிஸ்டாச்சியோ பேஸ்ட்டை வந்து 20 மைக்ரான்ஸில் ஒரு மிஷின், என்னுடைய நண்பர் ஒருத்தர் மிஷின் வச்சுருக்கேன். அது வந்து ஃபார்மா காலேஜுக்காக வாங்கின மிஷின், அது பிரசன்னான்னு பேர். அவருடைய மிஷினில் போட்டு 20 மைக்ரான் பேஸ்ட் எடுத்து அதில் 1 கிலோவுக்கு 9 கிலோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து வி மேக் பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீம். ஓகே. அதில் சர்க்கரைக்கு பதிலாக அல்லுலோஸ் போட்டிருப்பேன். எனக்கு மற்ற மக்கள் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டான்னு பரவாயில்ல, ஏன்னா 10% தான் வரும். இந்த ஐஸ்கிரீமில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா 50% ஏர், மீதி ஃபேட்டு. ஸோ அதில் வந்து நான் ஏரை கொதிக்கிறது கிடையாது, ஃபேட்டை கொதிக்க பார்க்குறேன். ஓகே. ஆனால் 10%க்கு மேலே ஃபேட் இருந்தால் தான் அது ஐஸ்கிரீம்னுவாங்க. ஸோ அதை பண்ணி அந்த பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீம் பண்ணுறோம். இந்த முதல்ல சொன்ன சிக்கனை ஜூனியர் குப்பன்னா பண்ணுறாங்க. இது வந்து ஹாப்பி என்டிங் அப்படின்னு. ஆமாம், அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆகினால் தான் அந்த கம்பெனியை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. பட் நீங்களும் வீட்டில் பண்ணிக்கலாம் அந்த ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் நிறைய பேருக்கு தெரியல, அவங்களே வீட்டில் பண்ணிக்கலாம் சுகர் ஃப்ரீயாக. இப்போ நீங்கள் மீதி ஏதாவது இப்போ கேசரி பண்ணணுன்னு வச்சுக்கிங்க, சர்க்கரைக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். இப்போ கேசரியில் வந்து ரவை இருக்குது, ரவைக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் ரவை போட்டுக்கலாம்.
ஓகே. அப்புறம் நீங்கள் பாதாம் அல்வா பண்ணலாம். பாதாம் அல்வாவை சீப்பாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் இந்த பாதாம் கொட்டையை எடுத்து ஊற வச்சு 8 ஹவர்ஸ் கழித்து 3 முறை தண்ணி மாற்றி தோலை எடுத்துட்டு போட்டு மில்க் அடிச்சிடலாம். 100 கிராம் ஆல்மண்டுக்கு 1 லிட்டர் மில்க் ஊற்றுனீங்கன்னா 1 லிட்டரு இது கிடைக்கும், உங்களுக்கு பாதாம் மில்க்கு கிடைக்கும். அந்த மில்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கீழே ஆல்மண்டு மீல் செட் ஆகும். ஆமாம், அது தண்ணி வெயிட் இருந்ததுன்னா 485 கிராம்ஸ் இருக்கும். அதை ட்ரை பண்ணிங்கன்னா 300 கிராம்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி சல்ஃபர் ஃப்ரீ சுகர் போட்டு நெய் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ பாதாம் அல்வாவே 430 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ யூ கேன் ஹேவ் ஆல்மண்ட் மில்க், யூ கேன் ஹேவ் பாதாம் மில்க். பட் அது கூட அல்லுலோஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. அல்லுலோஸ்ன்றது வேர் சுகர். அது போட்டிங்கன்னா சுகர் கிடையாது. ஓகே, டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹார்ட்டு, ஓல்டு பீப்புளு, என்ன மாதிரி வெல்னஸ் மைண்டட் பீப்புள் அவங்கெல்லாம் அதை சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எதையுமே சரி நினச்சா போதும். சரி, எனக்கு இந்த மாதிரி பாதாம் அல்வா வேணாம், ஓகே, கேசரி வேணாம், பிஸ்டாச்சியோ ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிஎஸ் ஃப்ரூட் இருக்குல்ல, அதை வாங்குங்க, அடுப்பில் கொதிக்க வைங்க. 20 நிமிஷம் தோலை எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணுங்க, இல்லை 2ஆக கட் பண்ணி கொதிக்க வச்சு போச் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஏஐலேயோ இன்டர்நெட்லேயோ இப்போ கேட்டிங்கன்னா போச்சிங் ரெசிபி கிடைக்கும். அப்படி பண்ண பிஎஸ்ஸை நீங்கள் 1 வாரம் 2 வாரத்துக்கு ஹைஜீனிக்காக பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு டெசர்ட்டாக சாப்பிட்லாம். ஓகே, அல்லது நம்முடைய ஃபேமஸ் ப்ளூபெர்ரி, இல்லைன்னா ஒரு டேட்டு, ஓகே, இல்லைன்னா சம் நட்ஸு, இப்படி டெசர்ட் சாப்பிட கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்டேட். ஸோ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். ஒரு ஹெல்த்தி ஸ்டார்டிங்காக ஆரம்பித்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக நம்மளோட இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருக்கு. இதில் நிறைய தகவல்கள் நீங்கள் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கீங்க. முதல்ல இதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.